Hi everyone, welcome to Namespace Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Visual Studioட இன்ஸ்டாலேஷன் அப்புறம் Datatypesோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். Visual Studioவை அதோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டில் டோட்டலாக 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. Visual Studio for Windows, Visual Studio Code and Visual Studio for Mac. நீங்கள் மேக் யூஸராக இருந்தால் Visual Studio for Mac டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் யூஸராக இருந்தால் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Visual Studio மொத்தமாக 3 எடிஷனில் வருது. கம்யூனிட்டி எடிஷன், ப்ரொஃபஷனல் எடிஷன் அண்ட் என்டர்பிரைஸ் எடிஷன். இதில் நம்ம கம்யூனிட்டி எடிஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் ஃப்ரீ டு யூஸ் லைசன்ஸில் வருது. மற்ற 2 எடிஷனும் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கம்யூனிட்டி எடிஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு இப்போ டவுன்லோட் ஆகிருக்கிறது வெறும் இன்ஸ்டாலர் ஃபைல் தான். அரௌண்ட் 2 MB தான் சைஸ் இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் தான் ஆக்சுவல் Visual Studio டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஸ்க்ரீனில் வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதில் லெஃப்ட்டில் இருக்கிற ரீசன்ட் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வராது, ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க. ரைட்டில் இருக்கிறது தான் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸ். இதில் நீங்கள் கன்சோல் ஆப் அப்படின்னு போட்டு பிரேசஸ்க்குள்ளே .NET ஃப்ரேம்ஒர்க்னு போட்டிருக்கோம், அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விண்டோவில் ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பை டிஃபால்ட் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறீங்களோ அதான் சொல்யூஷன் நேமாகவும் வரும். நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். அப்புறம் லொக்கேஷன், டிஃபால்ட் லொக்கேஷன் அதுவே காட்டும். நீங்கள் வேறு லொக்கேஷனாலும் ப்ரௌஸ் பட்டன் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். சொல்யூஷன் நேம் வேணும்னா மாற்றிக்கோங்க, இல்லைனா அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்த ஃப்ரேம்ஒர்க் வெர்ஷன், எப்போதும் லேட்டஸ்ட் வெர்ஷன் சூஸ் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ .NET ஃப்ரேம்ஒர்க்கோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 4.7.2 தான். அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். அதை சூஸ் பண்ணி கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த சொல்யூஷனுக்குள்ளே நம்ம மை ஃபஸ்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. சொல்யூஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். ஒரு சொல்யூஷனில் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சொல்யூஷனை ரைட் கிளிக் பண்ணி ஆடுங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்தோன்னா நம்ம என்னெல்லாம் அந்த சொல்யூஷனில் ஆட் பண்ணலாங்கிறது அது காட்டும். லைக் நியூ ப்ராஜெக்ட், எக்ஸிஸ்டிங் வெப்சைட், நியூ ஐட்டம், எக்ஸிஸ்டிங் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு சொல்யூஷன் கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைல்ஸ் என்னெல்லாம் க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்டில் assemblyinfo.cs அப்படின்னு ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த assemblyinfo.csல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டோட அசம்பிளி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அசம்பிளினா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து ஒரு கிளாஸ் ஃபைல். நம்ம ப்ராஜெக்டோட அசம்பிளி இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ரெஃபரன்சஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாக Visual Studio நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ரெஃபரன்சஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வேறு எதுவும் ரெஃபரன்சஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட்டில் இங்கே நம்ம என்ன ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் நம்மளோட கோடிங்கில் யூஸ் பண்ண முடியும். நம்ம கோடிங்க்கு என்ன தேவைப்பட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ப்ராஜெக்டோட ரெஃபரன்சஸில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோடிங்கில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த app.config. app.configல என்ன இருக்குன்னா நம்ம அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் சேஞ்சஸ் எல்லாமே இந்த app.configல தான் இருக்கும். இது நியூ ப்ராஜெக்ட்டுங்கனால நமக்கு இப்போ .NETோட ஃப்ரேம்ஒர்க் வெர்ஷன் மட்டும் இதில் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க .NET ஃப்ரேம்ஒர்க்கோட வெர்ஷன் வந்து 4.7.2. ஸோ அது மட்டும் இங்கே கான்ஃபிகர் ஆகிருக்கு. அடுத்த நம்ம கிளாஸ் ஃபைல் program.cs பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம அப்ளிகேஷனோட ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற நம்ம டிஃபால்ட்டான கிளாஸ் ஃபைல் இது தான். ஸோ இந்த கிளாஸ் ஃபைலில் என்னெல்லாம் க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் நேம்லேயே ஒரு நேம் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே நமக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிருக்கு. கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு கிளாஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் வந்து அது மெயின் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டருக்கு அடுத்தபடியாக ஹை ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறது வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு தான். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு பிரேசஸ்க்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரேயை ஆர்குமெண்ட்டாக வாங்குது. அரேனா என்னங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம என்ன கிளாஸில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு
ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், சிம்பிளாக ஹலோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். லாஸ்ட் ப்ரோக்ராமில் நம்ம ஜஸ்ட்டு console.writeLine சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஹார்ட் கோட் ஸ்ட்ரிங்கை வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருப்போம். நம்ம இந்த இதில் ஹார்ட் கோட் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். console.writeLine நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பில்ட் ஆகும். பில்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, பில்ட் சக்சீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு, ஆனால் நம்ம console.writeLine கொடுத்து இந்த ஹலோன்னு நம்ம அவுட்புட் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அந்த மாதிரி வரல. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம கோட் கம்பைல் ஆகி ரன் ஆகையில் நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டைமில் ரன் ஆகி முடிச்சிடும். ஸோ அதனால் நம்மளால் அதை பார்க்க முடியல. ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னொன்று console.readline அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, கோடு வந்து இந்த மேலே உள்ள லைன் ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா அடுத்த ஒரு இன்புட்காக அது வெயிட் பண்ணும். console.readlineங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூசர்கிட்ட நம்ம இன்புட் வாங்கி அதை நம்ம காட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக நேம் ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டோம். இது நம்ம வந்து இங்கே ஹார்ட் கோட் பண்ணலை. யூசர் தான் ஏதோ ஒரு நேம் கொடுக்க போகிறாங்க, யூசர் தான் ஏதோ ஒன்று டைப் பண்ண போகிறாங்க, அதை வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும். அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து console.readline யூஸ் பண்ணணும். ஸோ நாம் இந்த ப்ரோக்ராமில் இதை வந்து ஜஸ்ட் ஒரு வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு பர்பஸ்க்காக மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். சாரி, இது பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகுது. பிரேக் பாயிண்ட் வேண்டாம், ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோன்னு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போ console.readline பற்றி பார்க்கலாம். என்ன பண்ணுறேன், இந்த console.readline அப்படியே கட் பண்ணி இங்கே போடுறேன். இந்த ஹலோங்கிற நேமுக்கு பதிலாக இங்கே நான் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோக்ராம் இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் நம்ம வெயிட் பண்ணுங்கிறதுக்காக மறுபடியும் console.writeline கொடுக்குறேன், ரீட்லைன் கொடுக்குறேன். நீங்கள் ரீட்லைனுக்கு பதிலாக ரீட் கீ கூட கொடுக்கலாம். ரீட் கீனா ஒன்லி ஒரு கேரக்டர் தான் அது வாங்கும். ஆக்சுவலாக ரீட்லைன்னா ஒரு சென்டென்ஸே வாங்கும். ஓகே, இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே டைப் ஆகலை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேர்டு கொடுக்கலாம், நேம் ஸ்பேஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறோம். என்டர் கொடுத்தோன்னா அது அப்படியே டைப் ஆயிரும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா console.writeline போட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேர்டு கொடுக்குறேன், ஹலோ அப்படின்னு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். ப்ளஸ் சிம்பிள்னால் என்னென்னா, இந்த வேர்டை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த வேர்டையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணுறோம். இதை வந்து ஸ்ட்ரிங் கான்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வெயிட் பண்ணுது. நம்ம வந்து ஜஸ்ட்டு நேம் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஹலோ நேம் ஸ்பேஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நம்ம இன்புட்காக வெயிட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 1 அப்படின்னு கொடுத்தனா க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா ரீட் கீங்கிறது ஒரு கேரக்டர் தான் சப்போர்ட் பண்ணும். ரீட் லைனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு இல்லை ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம், ஸ்ட்ரிங் கான்காட்டினேஷனும் இப்போ பார்த்துட்டோம். அடுத்து வந்து இன்டிகர் பார்க்கலாம். ஓகே, இப்போது ஐங்கிற ஒரு வேரியபிள் நம்ம இன்டிகர் வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம ஒரு சிம்பிளான அடிஷன் ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஐன்னு நம்ம கொடுத்தா வெறும் 10ன்னு மட்டும் டைப் ஆகும். இப்போது நமக்கு வந்து இது இன்டிகர் டைப்புனால ஐ ப்ளஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு நம்பர் கொடுக்கலாம். 20 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 13 வரும். ஏன்னா ஐயோட வேல்யூ வந்து 10, நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால
இந்த வேல்யூ நமக்கு ஆட் ஆகும். ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் ஸ்பேஸ் ஹலோ நேம் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தப்போ ஹலோவின் நேம் ஸ்பேஸையும் ஒன்று போல் காட்டின மாதிரி இன்டிகரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக ஆட் பண்ணிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். சும்மா ஆட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிற அவுட்புட் வருது. ஏன்னா இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 10ங்கிற வேல்யூவும் 20யும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து 13 வருது. ஸோ இது வந்து இன்டிகரோட அடிஷன் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன். பூல் கரெக்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன். பை டிஃபால்ட் இந்த பூலியன் வேரியபிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த இதே நான் கொடுக்கல, பூல் இஸ் கரெக்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கன்சோல் ரைட் லைனில் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வரும்னா ஜஸ்ட் அந்த ட்ரூவை அப்படியே ட்ரூனே பிரிண்ட் பண்ணிவிடும். சும்மா நான் ஒரு வேர்ட் கொடுக்குறேன், ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதே இதில் பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷனும் உண்டு. பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங் அவுட் கன்கார்டினேஷன் மாதிரி தான். இதில் இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு கன்சோல் டாட் ரீட்லைன் கொடுக்குறேன். இதில் வந்து நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். நேம் ப்ளஸ் 10 இப்படி நான் கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க, நேமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டிகர் கிடையாது. நேமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். ஆனால் 10ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டிகர் டேட்டா டைப். இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே வந்து நான் இப்போ 20 கொடுக்குறேன். ஆனால் வர அவுட்புட் பார்த்திங்கன்னா 2010ன்னு வரும். என்ன அர்த்தம் அப்படின்னா நேம்ங்கிறது வந்து வெறும் ஸ்ட்ரிங் தான். நம்ம வந்து இதை வந்து நம்ம நம்பர் டேட்டா டைப்பை கொடுக்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 20 + 10 13 வராது. இது ஸ்ட்ரிங் டைப்புங்கிறனால ஸ்ட்ரிங்கை அப்படியே இது டைப் பண்ணிவிடும். ப்ளஸ் நம்ம இங்கே கொடுத்த நம்பரையும் அப்படியே டைப் பண்ணிடும். அடிஷன் ப்ராசஸ் நடக்காது. இது வந்து டேட்டா டைப்ஸோட ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்சஸ் மாடிஃபையர், அப்புறம் ரிட்டர்ன் டைப்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பை எவ்ரிவான்.